ஈரானுக்குள் நுழைந்த அமெரிக்க தரப்படை தீவிரமடையும் போர் பதற்றம். பாக்தாத் அமெரிக்க தூதரகம் மீது ஏவுகணை தாக்குதல். எரிபொருள் கொள்வனவுகள் தொடர்பில் இந்தியாவின் உதவியை நாடிய இலங்கை. அரசை நெருக்கடிக்குள்ளாக்க எதிர்க்கட்சிகள் முயல்கின்றன. அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. உடலில் நீர்ச்சத்தை பேணுங்கள், பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடர்ந்து தக்க வைக்க அரசு உறுதி. பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தகவல். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். அமெரிக்க ஸ்டேலிய கூட்டுப்படைகள் ஈரான் மீது முன்னெடுத்துள்ள போரில் முதன்முறையாக தரைவழி தாக்குதல்களை முன்னெடுக்கும் நோக்கில் சுமார் 2500 மெரைன் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவசரகால நெருக்கடிகளுக்கு பதிலளிப்பதற்காகவோ அல்லது ஈரானில் சில பகுதிகளை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கோ இந்த படையினர் பயன்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கடல் மற்றும் தரை என இரு முனைகளிலும் தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்ட இவர்கள் இந்த போர் நடவடிக்கையில் களமிறக்கப்படும் அமெரிக்காவின் முதல் தரைப்படையினர் ஆவார். அத்துடன் அமெரிக்காவின் இந்த நகர்வானது ஈரானுக்கு எதிரான போரை இன்னும் தீவிரப்படுத்தவும் நீண்ட காலத்திற்கு தொடரவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளதையே காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஈராக் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருந்து புகைமூட்டம் எழுவதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் தூதரக வளாகத்திற்குள் உள்ள ஹெலிஹெட் தளத்தில் ஏவுகணை ஒன்று தாக்கியுள்ளதாகவும் அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. பாக்தாத்தின் அதிஉயர் பாதுகாப்பு வலயமான கிரீன் சோன் பகுதியில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான தூதரக வளாகம் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களால் ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதலுக்கு தொடர்ச்சியாக இலக்காகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரை உடனடி கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று தொடங்கிய அமெரிக்க ஸ்டீல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் இன்று 14வது நாளை எட்டியுள்ளது. பிராந்தியம் முழுவதும் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது முக்கிய தகவல்கள் பின்வருமாறு. தெற்கு லிபனானின் நபதியா பகுதியில் ஸ்டீல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் ஈரானின் மத்திய மாகாணமான மார்காசியாவில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹார்மோஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள ஈரானின் ஹார்க் தீவில் உள்ள ராணுவ இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் எதிர்வரும் நாட்களில் ஈரான் மீதான தாக்குதல்கள் தீவிரமடையும் என அவர் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழல் தொடருமாக இருந்தால் எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதில் உதவி கோரி இலங்கை விடுத்த கோரிக்கைக்கு இந்தியா சாதகமான பதிலை அளித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வருகின்ற இந்த போர்ச்சூழல் காரணத்தினால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தளம்பல் நிலையை எதிர்கொள்ளவும் இலங்கையில் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அரசாங்கம் பல்வேறு வகையிலான ராஜதந்திர நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 6ஆம் தேதி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கரை சந்தித்து பேசியிருந்தார். அதன்போது முக்கிய பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுத்திருந்தார். அத்துடன் போர்ச்சூழல் நீடித்தால் இலங்கைக்கு தேவையான மேலதிக எரிபொருள் கையிருப்புகளை இந்தியாவிலிருந்து பெற்றுக்கொள்வது குறித்து விசேட கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்கமைய மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வருகின்ற இந்த பதற்றமான சூழ்நிலையினால் நாட்டில் எரிசக்தி தேவையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரின் இந்த கோரிக்கைக்கு இந்திய அரசாங்கம் தனது நேர்மறையான பதிலை வழங்கியுள்ளதுடன் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் செயற்திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. உலகளவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை மையமாக கொண்டு அரசாங்கத்தை எவ்வாறு நெருக்கடிக்குள்ளாக்குவது என்பதை திட்டமிடுவதற்காகவே எதிர்க்கட்சிகள் தற்போது ஒன்றிணைந்துள்ளது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதற்கமைய கண்டியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களுக்கு பிரச்சினைகள் ஏற்படும் போது அவர்களுக்காக எதிர்க்கட்சிகள் ஒருபோதும் ஒன்றிணைவதில்லை. டிட்பா புயலின் போது அல்லது தற்போது ஏற்பட்டுள்ள இந்த போர் நிலைமைகளால்
எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்காகவோ அவர்கள் இணைந்து தீர்வுகள் குறித்து சிந்திக்கவில்லை. மாறாக உலகளவில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினையை மையமாக கொண்டு அரசாங்கத்தை எவ்வாறு நெருக்கடிக்குள்ளாக்குவது என்பதை திட்டமிடுவதற்காக ஒன்றிணைந்துள்ளனர் என அவர் தெரிவித்திருந்தார். மேலும் நாட்டை எவ்வாறு அபிவிருத்தி செய்வது என்பதில் அவர்கள் ஒருபோதும் கவனம் செலுத்தவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எது எவ்வாறிருப்பினும் அரசாங்கம் ஊழல் மோசடிகளை ஒழிப்பதிலும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதிலும் ஸ்திரமாக உள்ளது. மேலும் அரசியல் ரீதியாக அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுத்தப்படுவதை விடுத்து நெருக்கடிக்குள்ளாக்கும் மத்தியில் நாட்டுக்காக இணைந்து செயற்படுவோம் என சகலருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் வெப்ப அழுத்தத்தினால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் பொதுமக்கள் முடிந்தவரை நீர் அல்லது பொருத்தமான திரவ ஆகாரங்களை அருந்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொற்று நோய் தடுப்பு விசேட வைத்திய நிபுணர் அதுல லியனபத்ரன இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர் ருவென் ஜெயசூரிய மற்றும் கொழும்பு சீமாட்டி சிறுவர் மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் சன்னடி சில்வா ஆகியோர் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை மேலும் விரிவாக விளக்கியிருந்தார். இதேவேளை மேல் சப்ரகமுவ, தென், வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் வெப்பம் சட்டென உயர்மட்டத்தில் அதிகரித்து காணப்படுவதனால் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை நாட்டின் தேசிய விமான சேவையாக தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதில் அரசாங்கம் தற்போது உறுதியாக உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் பெரும் நிதிச்சுமையாக இருந்துள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இருப்பினும் ஒரு தீவு நாடாக நமக்கு சொந்தமான தேசிய விமான சேவை அவசியம் என்பதுதான் எமது கொள்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறுவனத்தின் செயற்பாட்டு மற்றும் நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக முகாமைத்துவத்தினால் 3 ஆண்டு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் சுமார் 1 பில்லியன் ரூபாவை ஆரம்பகட்டமாக அதற்கு ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய எதிர்காலத்தில் நிதி மற்றும் செயற்பாட்டு ரீதியான ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய முதலீட்டு பங்குதாரர்களை இணைத்துக் கொள்வது குறித்து அரசாங்கம் தற்போது பரிசீலித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் விமான சேவையின் தேசிய அடையாளத்தையும் வர்த்தக நாமத்தையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை எனவும் பிரதி அமைச்சர் சதுர அபேசிங்க மேலும் தெரிவித்திருந்தார். அத்துடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு திட்டங்கள் மூலம் நிறுவனத்தின் செயற்பாட்டு திறனை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிறுவனத்தின் செயற்பாடுகள் வலுவடைந்த பின்னரே சர்வதேச முதலீட்டாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி சிறந்த பங்குதாரர்களை தெரிவு செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த இந்த திட்டம் பலன் தராவிடின் அரசாங்கம் தனது அணுகுமுறையை மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கும் என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்குள் நுழைந்த அமெரிக்க தரப்படை தீவிரமடையும் போர் பதற்றம். பாக்தாத் அமெரிக்க தூதரகம் மீது ஏவுகணை தாக்குதல். எரிபொருள் கொள்வனவுகள் தொடர்பில் இந்தியாவின் உதவியை நாடிய இலங்கை. அரசை நெருக்கடிக்குள்ளாக்க எதிர்க்கட்சிகள் முயல்கின்றன. அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. உடலில் நீர்ச்சத்தை பேணுங்கள், பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடர்ந்தும் தக்க வைக்க அரசு உறுதி. பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தகவல். இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.